எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஸ்ரீதர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு நிலாசோறு ஊட்டுவது ஏன் அப்படின்றது. ஒரு குழந்தை பிறந்த முன்னாடியும் சரி, அது பிறந்த முன்னாடினா தன் தாய் வயிற்றுல கரு உருவாகுதுலேருந்து அந்த தாயுடன் தான் பழகிட்டது. அந்த தாயுடன் பழகும் பொழுது அந்த தொப்புள் கொடியானது வளரும் பொழுது அது பிறந்த பிறகு அந்த தொப்புள் கொடி கட் பண்ணி எடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு அதுக்கு ஒரு செரிமான பிரச்சனையா இருக்கும். இப்போ ஏன் இந்த குழந்தைய நிலாசோறு காட்டி விட்டுறாங்கன்னா, குழந்தைய நிலா காட்டும் போது குழந்தைய அன்னாரும். அப்படி அன்னாரும் பொழுது அது மேலே பார்க்கும்போது சாப்பாடு கொடுக்கும்போது அந்த உணவு குழியானது மேல் நோக்கி கீழே இறங்கும் போது அந்த உணவானது சரிவிகிதமாக இறங்கிடும். அப்படி இறங்கும் போது அது செரிமானத்தில் ஈஸியாகிடும். இப்போ இதனால தான் குழந்தைகளை நிலாசோறு காட்டி விட்டுறதுக்கான அர்த்தம். இன்னொரு விஷயம் என்னன்னா, குழந்தைகள் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் செல்போனு, தொலைக்காட்சி, டிவி அந்த மாதிரி நம்ம காட்டுறதுலாம நிலா அப்படின்றது ஒரு நிழல் நிஜமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுக்கும்பொழுது இந்த இயற்கை சார்ந்த விஷயங்களையும் குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த கருத்து தான் உள்ளடங்கியிருக்கு. குழந்தைகளுக்கு மேல் நோக்கி நிலாவை காட்டி உணவு ஊட்டும்போது அந்த உணவு குழாயானது மேலிருந்து கீழே வரும்போது எளிமையாக அந்த செரிமானத்திற்கு வருவோம். இதுதான் அதுக்கான அர்த்தம். விஞ்ஞானப்படி பார்த்தாலும் இதுதான், இது வானசாஸ்திரப்படி பார்த்தாலும் இதுதான். இயற்கையுடன் சார்ந்த குழந்தைகளை வச்சிருக்கிறது நல்லதுதான் அப்படின்றதுக்காக தான் இந்த அர்த்தம்.